10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. அப்படினா அத தனித்தனியா செப்பரேட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்ப a traffic level refer to their position. இதோட கேரக்டரை பேஸ் பண்ணி அப்படின்னா a traffic level refer to the position of an organism in the food chain. அப்ப food chainல என்னென்ன இருக்கு? அப்ப the number of the organism in food chain, the number of traffic level equal to the number of step of the food chain. The green plant, அப்ப இவங்க தான் யாரு? ஃபர்ஸ்ட் வரதுனால இவங்க தான் நமக்கு என்ன அப்படின்னா ப்ரொடியூசர். ஆக்குபையிங் the first traffic level. ஸோ இவருக்கு என்ன பேர் அப்படின்னா T1, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னா ப்ரொடியூசர். அப்ப T1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிராஃபிக் லெவல் ப்ரொடியூசர். அப்ப இவங்க யாரு நமக்கு? டிராஃபிக் லெவல் ப்ரொடியூசர். அண்ட் தென் the energy produced by the producer is utilized by the plant eaters. அப்ப அந்த பிளான்ட்டை ஈட் பண்றாங்க இல்லையா, அப்ப முதல்ல போய் சாப்பிட்றவங்க இவங்க யார் அப்படின்னா பிரைமரி கன்சியூமர். அப்ப இவங்க வந்து T2. பிரைமரி கன்சியூமர் யார் அப்படின்னா T2 அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்ப the energy produced by the producer is utilized by the plant eaters. Herbivores that is called the primary consumer and occupy the second trophic level. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா T2. அப்ப T2ங்கிறது எதை பேஸ் பண்ணி குறிக்கும்? நமக்கு வந்து பிரைமரி கன்சியூமர். அப்ப முதல்ல பிளான்ட்டை யார் போய் சாப்பிட்றாங்களோ அவங்க தான் யார் அப்படின்னா பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப T1 அப்படிங்கிறது டிராஃபிக் லெவலை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர், T2 அப்படிங்கிறது பிரைமரி கன்சியூமர், அதாவது பிளான்ட் ஈட்டர்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா T2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க, நமக்கு எஸ்பெஷலி இதை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் லெவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எஸ்பெஷலி ஃபோர்த் டிராஃபிக் லெவல். ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வந்துடுவோம். இந்த ஃபர்ஸ்ட் டிராஃபிக் லெவல் T1 அப்படிங்கிறது யார் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடியூசர். ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? ப்ரொடியூசரோட கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து இதோட கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக் பிளான் கேரக்டராக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் T2 அப்படிங்கிறது வந்து செகண்ட் ட்ரோஃபிக் லெவல். T2 த பிரைமரி கன்சியூமர். இவங்க யார் அப்படின்னா பிரைமரி கன்சியூமர், ஹெர்பிவோர் ஆர் ரேபிட். சரிங்களா? அப்போ பிளான்ட்டை வந்து சாப்பிடணும் இவங்க என்ன அப்படின்னா ஹெர்பிவோர் அல்லது ரேபிட்டோட கேரக்டர். த தேர்ட் டிராஃபிக் லெவல் T3 த செகண்டரி கன்சியூமர் யார் அப்படின்னா த பிரைமரி கார்னிவோர் இன் ஸ்னேக். பிரைமரி கார்னிவோர் இன் ஸ்னேக். அடுத்தது தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் டிராஃபிக் லெவல் T4 இன் டெர்சரி கன்சியூமர். த செகண்டரி கார்னிவோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈகிள். அப்போ எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம்? அதாவது ஃபஸ்ட்டு பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஒரு ரேபிட்டை சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஒரு ஈகிள். அப்போ என்ன ஆகுது? நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ இது எல்லாமே இறந்ததுன்னு வச்சுங்களேன், இது எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடிய ஒன்று தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா க்ரோ. அப்போ காகம் பொறுத்த வரைக்கும் என்னது? ஆம்னிவோரஸ். இது எது இறந்து போனாலும் என்ன பண்ணும்? அதை சாப்பிடக்கூடிய கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சுக்கிறோம். T1, T2, T3 அண்ட் T4 என்ன பண்ணிக்கிறோம் அப்படி நம்ம வந்து இதை வந்து பிரிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஃபோர்த் டிராஃபிக் லெவலில் பொறுத்த வரைக்கும் யார் இருப்பாங்க அப்படின்னா டெர்சரி கன்சியூமர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. யார் இருப்பாங்க? நமக்கு வந்து டெர்சரி கன்சியூமர்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருப்பாங்க. சரியா? சரி, அப்போ ஹெர்பிவோரஸ் ஆர் ஈட்டன் பை த கார்னிவோரஸ் விச் ஆக்குபை த தேர்ட் டிராஃபிக் லெவல், அதாவது T3 அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்போ இவங்க யார் அப்படின்னா செகண்டரி கன்சியூமர் ஆர் பிரைமரி கார்னிவோரஸ். த கார்னிவோரஸ் ஆர் ஈட்டன் பை த அதர் கார்னிவோரஸ் விச் இஸ் ஆக்குபை த ஃபோர்த் டிராஃபிக் லெவல். அப்போ T4. அப்போ இவங்க யார் அப்படின்னா டெர்சரி கன்சியூமர் அல்லது நமக்கு செகண்டரி கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெர்சரி கன்சியூமர் அல்லது செகண்டரி கார்னிவோரஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா T4. சம் த ஆர்கானிசம் which eat both plant and animals are is called the omnivorous. எக்ஸாம்பிள் வந்து crow, அதாவது காகம். Such organism may occupy more than one trophic level of the food chain. ஓகேங்களா? அப்போ ஒரு சில ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபை பண்ணியிருக்குது என்னது? நமக்கு மோர் தென் ஃபுட் லெவல் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, அடுத்தது எனர்ஜி ஃப்ளோ, அதாவது என்னது
அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உணவு ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஃபுட் மெட்டீரியல் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் பிளேஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஆற்றல் ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஆன் ஈகோசிஸ்டம் பிட்வீன் த ட்ராஃபிக் லெவல் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் த டேர்ம்ட் ஆஸ் இஸ் அ எனர்ஜி ஃப்ளோ. இது என்ன அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய இட் இஸ் த கீ ஆஃப் ஃபங்க்ஷன் இன் ஈகோசிஸ்டம். அப்போ ஈகோசிஸ்டத்தில் முக்கியமான கீ ஃபங்க்ஷன் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ தான். அப்போ பார்ட் ஆஃப் த எனர்ஜி அப்டைன் ஃப்ரம் த சன். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக ப்ரொடியூசர் யார் அப்படின்னா மெயின் யார் அப்படின்னா சன் தான். இப்போ சன் பக்கம் தான் என்னது நமக்கு அடுத்த ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ஓகே, அப்போ சன் பை ப்ரொடியூசர் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் டு கன்சியூமர் அண்ட் டீகம்போசர் through this earth in trophic level while the some amount of energy is dissipted in this form of heat. Energy flow is always unidirectional in the ecosystem and energy flow is always unidirectional in the ecosystem. அப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு சன் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலயமா நமக்கு என்ன நடக்கும் இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடை ஃபிக்ஸ் பண்ணி O2 ரிலீஸ் ஆகும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி இந்த இடத்துல நமக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா ஹீட் எனர்ஜி வந்து வெளியே போகும். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளான்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடக்கூடிய ஹெர்பிவோரஸ். இப்போ இங்கே ஒரு ரேபிட் இருக்குது அப்படின்னா இது நமக்கு என்ன பண்ணும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். அப்போ இந்த பிளான்ட்டை ஈட் பண்ணக்கூடிய ஒரு ரேபிட். அதுக்கடுத்தது இந்த ரேபிட்டை சாப்பிடக்கூடிய ஒரு கார்னிவரஸ், அதாவது நமக்கு வந்து இந்த பாக்ஸ்மா இருக்கிறது இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்னிவரஸ். அப்போ இதுவும் என்ன பண்ணும் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா ஹீட் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அப்போ ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா என்ன ரிலீஸ் ஆகும்னு கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ரிலீஸ் ஆகும் நமக்கு ஹீட் எனர்ஜின்னு சொல்லக்கூடியது ரிலீஸ் ஆகும். அப்போ பிளான்ட்லேருந்து ஹெர்பிவோரஸ்லேருந்து கார்னிவரஸ். சரி, இது எல்லாமே என்னது அப்படின்னா டெட் ஆயிடுச்சின்னு வச்சுங்களேன். அப்போ இந்த எனர்ஜி எல்லாம் என்ன ஆகுது நமக்கு திரும்பவும் சாயிலுக்கு வந்துடும். அப்போ சாயிலில் என்ன இருக்கும் டீகம்போசஸ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ ஒரு பிளான்ட் நமக்கு இறந்து போனாலும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கீழே சாயிலுக்கு தான் வந்துடும். அப்போ இந்த பாட்டு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டீகம்போஸ் பண்ணக்கூடியதான் டெட்ரிவோரஸ் அல்லது ஹியூமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மக்கு மாதிரி கேரக்டர் உருவாக்குறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டீகம்போசஸ் தான். அப்போ அந்த டீகம்போசஸ் மூலிமா எனர்ஜி திரும்பவும் என்ன ஆகுது அப்படின்னா சாயிலுக்கு கிடைக்கும். அந்த சாயில் திரும்பவும் கிடைக்கக்கூடிய அந்த ஹியூமஸ் எனர்ஜியை திரும்ப என்ன பண்ணிக்கும் பிளான்ட்டு ரூட் மூலிமா எடுத்துக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் கால் த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஒரு இதிலிருந்து நமக்கு என்ன ஆகுது மற்றொரு ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனர்ஜி வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. அப்போ த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இன் அன் ஈகோசிஸ்டம் பிட்வீன் த ட்ராஃபிக் லெவல் கேன் பி டேர்ம்ட் அஸ் எனர்ஜி ஃப்ளோ. இது இஸ் அ கீ ஃபங்க்ஷன். என்ன அப்படின்னா ஈகோசிஸ்டத்தோட கீ ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்பாங்க, அதுதான் எனர்ஜி ஃப்ளோ. பார்ட் ஆஃப் த எனர்ஜி அப்டைன் ஃப்ரம் த சன் by producer transferred to the consumer and decomposer through the earth in trophic level while the sum of amount of energy is dissipted in the form of heat. Energy flow is always unidirectional in the ecosystem. இது ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அதாவது டைரக்டா இன்டைரக்டா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இது என்ன டைரக்ஷன் அப்படின்னா ஆல்வேஸ் அன்டைரக்ஷனல், எந்த பக்கம் வேணால் போகலாம். ஓகே, அப்போ கண்டிப்பாக நமக்கு எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன கேட்டாங்க அப்படின்னா எனர்ஜி ஃப்ளோ இஸ் ஆல்வேஸ் அன்டைரக்ஷனல் இன் ஏ ஈகோசிஸ்டம். அடுத்தது law of the thermodynamic. The storage and the loss of energy on ecosystem is based on the two basic law and the three dynamic character. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் law of the thermodynamic. இப்போ தெர்மோ அப்படின்னால என்னது நமக்கு ஹீட் எனர்ஜி. ஓகே, அப்போ ஹீட் எனர்ஜிங்கிறத பேஸ் பண்ணி பார்த்தோங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டேட் ஆன் தட் இஸ் எனர்ஜி கேன் பி டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் த ஒன் சிஸ்டம் டு அனதர் வேரியஸ் ஃபார்ம். எனர்ஜி cannot be destroyed. அப்போ எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆக கிடையாது. சரிங்களா, அப்போ அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் இருந்து ஆற்றலை, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிளாக வந்து ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. அதாவது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆற்றல் ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். அந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் நமக்கு இருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பேஸ் பண்ணி சொல்கிறது தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது சொல்கிறாங்க. அப்போ எனர்ஜி cannot be destroyed or created.
எனர்ஜி என்ன ஆகிறதுல அழிக்கப்படுவதும் இல்லை ஆக்கப்படுவதும் கிடையாது. பட் இட் இஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் த ஒன் ஃப்ரம் டு another as is a result the quantity of energy present in the universe of constant. அப்போ quantity of energyங்கிறது என்னது, எப்பயுமே இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலையாக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லலாம், இப்போ சன்லைட்லேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, இந்த எனர்ஜி பிளான்ட்டுக்கு வருது, பிளான்ட்லேருந்து ஒரு எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது, ரேபிட்டுக்கு போகுது, ரேபிட்டில் கூடிய எனர்ஜி என்ன ஆகுது, திரும்பவும் ஒரு பாக்ஸுக்கு போகுதுன்னு வச்சுங்க. அப்போ இங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் இது இறந்ததுக்கு அப்புறம் டீகம்போசஸ்க்கு வருது, டீகம்போசஸ் திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிளான்ட்டை எடுத்துக்குது. சரியா, அப்போ எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஃப்ளோலேருந்து இன்னொரு ஃப்ளோவுக்கு நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கும், ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எனர்ஜி அப்படிங்கிறது என்னது, நமக்கு கேனாட் கிரியேட்டட் கேனாட் டெஸ்ட்ராய், சரியா, அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது. சரி, அப்போ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து பாருங்கள், நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ஆன ப்ராசஸ். சரிங்களா, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃபோட்டோனா லைட் எனர்ஜி, லைசிஸ் அப்படின்னா சிந்தசிஸ் ஆஃப், அதாவது லைட்டை உடச்சி நமக்கு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் ப்ராசஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு தேவையான எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட் மெட்டீரியல், அதாவது எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா, அப்போ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா உண்மையான பேசிக் கேரக்டர். ஓகே, அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸில் வந்து பாருங்கள் யார் அவர் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறதுல குளோரோஃபில், பிக்மெண்ட், H2O அண்டு CO2 வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்வால்வ் ஆகுது. அப்போ இது மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அண்ட் தென் என்னென்னலாம் நமக்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6CO2 ப்ளஸ் 6H2O ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம லைட் எனர்ஜியும் ப்ளஸ் அந்த குளோரோஃபில் ப்ராசஸ் மூலிமா என்ன நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம், C6H12O6 அப்படின்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் நமக்கு என்னது 6O2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகும். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா தான் நமக்கு என்ன ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் சொல்லக்கூடியது வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால் த மெயின் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸை பொறுத்த வரைக்கும் திஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ஸ்டார்ச், that is starch அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ஃபார்ம்டு பை திஸ் the combination of the reactant in chlorophyll H2O CO2. The energy is stored in starch as acquired from the external source. எது அப்படின்னா இதில் லைட் தான் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, and so there the chlorophyll molecule and also இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வால்வ் ஆகக்கூடியது. அப்போ இதில் கெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து no gain or loss of the total energy, that is the light energy is converted into the chemical energy. என்னவா மாறுது, நமக்கு லைட் எனர்ஜி ஆனது கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ அந்த கெமிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து நமக்கு என்னது இஸ் அ ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் பிளான்ட்டுக்கும் அனிமல்ஸ் எஸ்பெஷலி பிளான்ட்டும் சரி அனிமல்ஸுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் லைஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அப்போ வந்து நம்ம ஒரு சர்வை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை, ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. அப்போ ஃபுட் மெட்டீரியலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். ஓகே, அப்போ லைட் எனர்ஜி கன்வெர்ட் இன்டு த கெமிக்கல் எனர்ஜியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. அடுத்தது செகண்ட் லா ஆஃப் த தெர்மோடைனமிக். திஸ் ஆர் ஸ்டேட் தட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிசல்ட் இன் த ரிடக்ஷன் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி இன் த ஆஃப் த சிஸ்டம். யூஸ்வலி எனர்ஜி டிரான்ஸ்பிரேஷன் கேனாட் பி 100% எஃபிஷியன்ட். அப்போ வந்து நமக்கு எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளான்ட் வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுங்களா, அதாவது ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா அப்போ 100% ஆஃப் த ஸ்டார்ச்சையும் வந்து நமக்கு அடுத்த ரேபிட்டுக்கு போகுதா அப்படின்னா கிடையாது. சரிங்களா, அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன பண்ணோம், இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா 10% மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரேபிட்டுக்கு போகும். அப்போ எதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த 10% லா அப்படிங்கிறத வந்து அவங்க கொண்டு வராங்க. சரிங்களா, சரி, அப்போ எந்த லா அப்படின்னா 10% லா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ எனர்ஜி இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ரிசல்ட் இன் த ரிடக்ஷன் ஆஃப் த ஃப்ரீ எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அப்போ எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேனாட் பி 100% எந்த காரணத்தை கொண்டு என்ன ஆகாது, நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸே நமக்கு கிடையாது. ஓகே, அப்போ இதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது தி எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஃப்ரம் த ஃபுட்டு. எப்படி போகுதுன்னா ஃபுட்டு லெவலில் தான் போகுது.
ஓகேங்களா? அப்போ போர்ஷன் ஆஃப் தி ஸ்டோரேஜ் ஆஃப் த எனர்ஜி இஸ் லிவிங் டிஷ்யூ. அப்போ நமக்கு தேவையான ரெஸ்பிரேஷன் மற்றதுக்கெல்லாம் போக எக்ஸஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா பாடியில் ஸ்டோரேஜ் ஆகும். ஓகே, அப்போ எனர்ஜி இஸ் லிவிங் டிஷ்யூ வேர் இஸ் அ லார்ஜ் பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் டிசப்டட் அண்ட் ஹீட் த்ரூ த ரெஸ்பிரேஷன். த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி இஸ் இர்ரிவர்சிபிள் நேச்சுரல் ப்ராசஸ். அப்போ எந்த காரணத்தை கொண்டும் எனர்ஜிங்கிறது என்ன ஆகாது, நமக்கு திரும்பவும் கிடைக்காது. ஸோ இர்ரிவர்சிபிள் நேச்சுரல். இந்த லாவை பற்றி சொல்கிறது தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த 10% லா அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக நமக்கு 10% லா அப்படிங்கிறது வந்து நமக்கு இது நமக்கு 2 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் ஒரு எனர்ஜி லெவலிருந்து இன்னொரு எனர்ஜி லெவலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது எத்தனை % நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னா வெறும் 10% மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, சரி. அப்போ அதை பேஸ் பண்ணி 10% லா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யார் இதை சொன்னாங்க அப்படின்னா லிண்ட்மேன் அப்படிங்கிறவர் 1942ல் இந்த 10% லா அப்படிங்கிறத வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறார். ஓகே, it is a state that during the transfer of food energy from one traffic level to other, only about the 10% store it at the level and the rest of then 90%. அப்போ 90% என்ன ஆகுது அப்படின்னா இந்த பிளான்ட்லேயே ஃபுட் மெட்டீரியல் என்ன ஆகுது, நமக்கு ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ 10% மட்டும் தான் என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட்லேருந்து எனர்ஜி ரேபிட்டுக்கு போகுது. ஓகே, தட் இஸ் கால் த 10% லா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ லாஸ் ஆஃப் த ரெஸ்பிரேஷன். அப்போ மீதி இருக்கக்கூடிய 90% எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அனிமல்ஸு அல்லது வந்து நமக்கு ஒரு பிளான்ட்டு சர்வேல் ஆகிறதுக்காக என்ன பண்ணிக்குது, அது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் ரெஸ்பிரேஷன், the decomposition and the form of the heat, hence is the law is called the 10% law அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி. அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ட் பாருங்கள், அந்த பிரமிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10% லாவோட முக்கியமான பிரமிட். இது நமக்கு 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னா ப்ரொடியூசர். இவர் தான் ப்ரொடியூசர். ஓகே, அப்போ ஒரு சன்லைட் இருக்குன்னு வச்சுங்களேன். சன்லைட்லேருந்து எவ்வளோ நமக்கு கிடைக்குது அப்படின்னா ஒரு 1000 ஜூல்ஸ் கிடைக்குது. சன்லைட்லேருந்து அதாவது நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா இந்த லைட் வந்து 1000s வருது. இப்போ 1000s ஜூல்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னது 100 ஜூல்ஸ் மட்டும் கிடைக்குது. அதாவது என்ன 100 ஜூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல எனர்ஜியாக எடுத்துக்கணும். மீதி இருக்கக்கூடிய 900 ஜூல்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா திரும்பவும் எர்த்துக்கே போயிடுது. ஓகேங்களா? அப்போ 900 ஜூல்ஸ் ஆஃப் த எனர்ஜி நமக்கு என்னது லாஸ். இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலிமா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எனர்ஜி வந்து லாஸ் ஆயிரும். அப்போ இங்கே எத்தனை % இருக்குது, இங்கே 100% இருக்குது. ஓகே, அடுத்தது பாருங்கள், இங்கே ரேபிட். இவர் யார், பிரைமரி கன்சியூமர் இல்லையா? அப்போ பிரைமரி கன்சியூமர் என்ன பண்ணுறாரு 10 ஜூல்ஸ். அப்போ இங்கே 100%ல் 90% ஒரு பிளான்ட் ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. மீதி இருக்கக்கூடிய 10% மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுது. அப்போ 90 ஜூல்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகுது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரேபிட் என்ன பண்ணுது அப்படின்னா தான் ரெஸ்பிரேஷன் பண்ணது, மற்ற எக்ஸ்ட்ரா பாடியில் ஸ்டோர் பண்ண கேரக்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகும், நமக்கு ஒரு 90% வந்து லாஸ் ஆயிரும். திரும்ப நமக்கு என்னது 10% மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். அப்போ பிளான்ட்லேருந்து 10% வந்தது. அடுத்த முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து 10% என்ன ஆகுது, நமக்கு அடுத்த இதுக்கு போகுது. அது செகண்டரி கன்சியூமர். அப்போ செகண்டரி கன்சியூமர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ கிடைக்கிது, நமக்கு இந்த இடத்துல 1 ஜூல் மட்டும் கிடைக்கிது. சரிங்களா? அப்போ 1 ஜூல் அப்படிங்கிறது இந்த இடத்துல செகண்டரி கன்சியூமர். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்னேக் மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ஸ்னேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் மற்ற எல்லா ப்ராசஸ்க்கு என்ன பண்ணும் 90 ஜூல்ஸ் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ் பண்ணும். அதுக்கு அடுத்தது டெர்சரி கன்சியூமர். சரிங்களா? அப்போ டெர்சரி கன்சியூமர் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.1 ஜூல். அப்போ கடைசியாக இதில் வந்து ஹவாக் இந்த கழுகெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி. அப்போ இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.9 ஜூல் ஆஃப் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. அப்போ இது இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் சாயிலுக்கு வந்துடும். சரிங்களா? அப்போ இறந்ததுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாயிலுக்கு வந்துடும். அப்போ சாயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பாட்டு என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜி திரும்பவும் சாயிலுக்கு போயிடும். அப்போ சாயிலேருந்து திரும்பவும் பிளான்ட்டுக்கு வரும். அப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு என்ன பண்ணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நடக்கும். ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ். சரி, என்னென்னலாம் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 10% லா பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நமக்கு
1000 joules of solar energy is dropped. எவ்வளோ எனர்ஜி நமக்கு கிடைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 joules of solar energy வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது எங்கேருந்து சன்லைட்லேருந்து. ஓகேங்களா? இப்போ இந்த சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 900 joules of energy நமக்கு என்ன ஆகுது திரும்பவும் அட்மாஸ்பியருக்கே போகுது. அப்போ மீதி என்னது 100% joules of energy மட்டும்தான் பிளான்ட்ல ஸ்டோரேஜ் ஆகுது. அதாவது கெமிக்கல் எனர்ஜியாக நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலிமா ஸ்டோரேஜ் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த ப்ராசஸ் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 900 joules லாஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல். அதுக்கு அடுத்தது 10% மட்டும் நமக்கு என்ன ஆகுதுன்னா ரேபிட்ல ஸ்டோரேஜ் ஆகுது. அப்போ விச் இஸ் த ஃபீட் அண்ட் ப்ரொடியூசர் கெட் ஒன்லி. அப்போ இவர் தான் யார் அப்படின்னா பிரைமரி கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் இந்த 10% வந்து ரேபிட்டில் ஸ்டோரேஜ் ஆனது 90% நமக்கு என்ன பண்ணோம் அதோடைய ரெஸ்பிரேஷன் பாடியில் ஸ்டோர் பண்ணுறது அந்த மாதிரி கேரக்டர் மூலிமா என்ன ஆகுது 90% நமக்கு என்னது லாஸ் ஆகுது. அப்போ திரும்பவும் 1% ஜூல் தான் என்ன ஆகுது அப்படின்னா ரிமைனிங் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. ஓகேங்களா? அப்போ அதில் என்ன ஆகுது நமக்கு 9 joules ஃபார் டிசப்டட். அப்போ அதுலேருந்து எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா லாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்கள் 0.1 ஜூல் மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா கடைசி இங்கே இருக்கக்கூடிய டெர்சரி கன்சியூமருக்கு கிடைக்குது. அப்போ அதுலேருந்து என்ன ஆகுது நமக்கு 0.9 ஜூல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் த என்விரான்மெண்டல். இப்போ பாருங்கள் ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு பிரைமரி செகண்டரி டெர்சரி அப்படின்னு போக போக என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜியோட லெவல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? அப்போ 100லேருந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டு போயிட்டே இருக்குது எனர்ஜி. அப்போ எனர்ஜிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு போகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும் ரெடியூஸ் ஆகும். ஓகே சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் செயினோட கேரக்டர். அப்போ ஃபுட் செயின் பொறுத்த வரைக்கும் என்னது த மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் ப்ரொடியூசர் அப் டு த டாப் கார்னிவோரஸ் இஸ் நோன் எஸ் அ ஃபுட் செயின். அப்போ கடைசியாக இருக்கிறவங்க தான் யார் அப்படின்னா டாப் கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இது இஸ் எனி ஃபுட் செயின் எனர்ஜி ஃப்ளோ ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு பிரைமரி கன்சியூமர் then form the primary consumer to the secondary consumer and finally secondary consumer to the tertiary consumer. Hence it is a so linear network link. Generally there is a two type of the food chain, one grazing food chain, இன்னொன்று detritus food chain. அப்போ கிராஸில் ஆரம்பித்து டீகம்போசஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேசிங் ஃபுட் செயின் அண்ட் த டெட்ரஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே சரி. இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ். அப்போ கிராஸ் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு என்ன ஆகுது இப்போ வந்து சன்லைட் மூலமா கிடைக்கக்கூடிய எனர்ஜி இப்போ கிராஸ் எடுத்துக்குது. கிராஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப்பு இவர் தான் ப்ரொடியூசர். கிராஸ் தான் நமக்கு யார் அப்படின்னா ப்ரொடியூசர். இப்போ இந்த லெவல்லேருந்து அடுத்து நமக்கு என்ன ஆகுது மவுஸுக்கு போகுது. அப்போ மவுஸ் அப்படிங்கிறது என்னது நமக்கு பிரைமரி கன்சியூமர் இல்லையா? இப்போ மவுஸ்லேருந்து அடுத்த ஸ்டெப் என்னது இந்த மவுஸை சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னேக். அப்போ அந்த ஸ்னேக்கு போகுது. அப்போ ஸ்னேக் அப்படிங்கிறது யார் அப்படின்னா செகண்டரி கன்சியூமர். அப்போ அந்த ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஒரு ஈகிள். அப்போ இவர் யார் அப்படின்னா டெர்சரி கன்சியூமர். அப்போ ப்ரொடியூசர் பிரைமரி கன்சியூமர் செகண்டரி கன்சியூமர் இந்த டெர்சரி கன்சியூமர். இதனுடைய இந்த ஃபுட் செயினோடைய இந்த சீக்வன்ஸ் கேட்பாங்க வரிசை கேட்பாங்க. அப்போ இதோட லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அப்போ சன் அப்படிங்கிறது நமக்கு என்னது அப்படின்னா பிகினிங் ஆஃப் த கேரக்டர். ஓகே அதுக்கு அடுத்தது இதில் the main source of the energy எங்கன்னு கிடைக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சன்ஸ் தான் நமக்கு என்னது மெயின் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி. மெயின் சோர்ஸ் ஆஃப் த எனர்ஜி எது அப்படின்னா சன் தான். ஓகே இட் இஸ் பிகேன் வித் இஸ் த ஃபர்ஸ்ட் லிங்க் ஆஃப் த ப்ரொடியூசர் இன் பிளான்ட். த செகண்ட் லிங்க் யார் அப்படின்னா ஃபுட் செயின் பிரைமரி கன்சியூமர் யார் அப்படின்னா மவுஸு. அப்போ ஃபர்ஸ்ட் லிங்க் பிளான்ட்டு செகண்ட் லிங்க் யாருன்னு கேட்டாங்கன்னா மவுஸ் விச் இஸ் த கெட் தர் ஃபுட் செயின் ஆஃப் த செகண்டரி கன்சியூமர். ஸ்னேக் அதுக்கு அடுத்தது யார் அப்படின்னா ஸ்னேக்கு விச் இஸ் கெட் தர் ஃபுட் ஃப்ரம் த பிரைமரி கன்சியூமர். ஃபோர்த் லிங்க் யாருன்னு கேட்பாங்க. அப்போ கடைசியாக இருக்கிறது தான் ட்ரெஷரி. இவர் தான் என்னது ஃபோர்த் லிங்க். அப்போ ஈகிள் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஃபோர்த் லிங்க்ல இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் விச் இஸ் கெட் தர் ஃபுட் ஃப்ரம் த செகண்டரி கன்சியூமர். ஓகேங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்த கேரக்டர் வந்து டெட்ரஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டீகம்போசர்ஸ். இவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா டெட் ஆர்கானிக் மேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ த டைப் ஆஃப் ஃபுட் செயின் began with the dead organic matter. அப்போ இவங்க எல்லாமே என்னது மைக்ரோப்ஸ் டீகம்போசர்ஸ். ஓகே ஒரு ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் என்னது நமக்கு டீகம்போசர்ஸ் தான். இந்த லூயிஸ் பாஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு தியரி சொல்லியிருப்பார். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை எனில் இறப்பு கூட முழுமையாகாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் இல்லையா? அப்போ இந்த உலகத்தில் இறந்து போன எல்லா பொருள்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகிட்டு
சாயிலோட சாயிலாக போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த எஸ்பெஷலி மைக்ரோப்ஸ், இந்த டெட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிறது தான். அப்போ இதெல்லாம் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு? இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிகளை வந்து ஹியூமஸாக கன்வெர்ட் பண்ணும். அப்போ ஹியூமஸ் என்ன பண்ணிக்கும்? திரும்பவும் பிளான்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் மட்டும் நடக்கலை அப்படின்னு நினச்சி பாருங்கள். உலகத்தில் எந்த ஒரு பொருளும் அழுகி போகாமல் அப்படி டீகம்போஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நமக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் எப்படி இருக்கும்? அந்த சிதைந்து போன அந்த உடல்களாக தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கும். அப்போ பாருங்கள் கடவுள் எப்படி நமக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் இல்லாமல் அந்த ஒரு அனிமல்ஸுக்கு என்ன பண்ணுறாரு? ஒரு ஃபுட்டாகவும் எடுத்துக்கிறார். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைக்ரோப்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மைக்ரோப்ஸுங்கிறது என்னது? ஏன் அந்த வந்து பாடியை டீகம்போஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு ஃபுட்டு. சரிங்களா? அப்போ என்னது? நமக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு லெவல்லேருந்து இன்னொரு லெவலுக்கு என்னது? ஃபுட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ எல்லா ஈகோசிஸ்டத்துக்கும் காமனானது யார் அப்படின்னா இந்த டெட்ரேட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது டீகம்போசஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் முக்கியமாக ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ திஸ் அ டைப் ஆஃப் த ஃபுட் செயின் began to this dead organic matter which is an important source of the energy. A large amount of organic matter is derived from the dead plants, animal and their extract. This is a type of the food chain is present in all ecosystems. Very very important. Appa the transfer of energy from the dead organic matter is a transfer through the series of organism is called the detritus consumer or the detrivorous. Appa small carnivorous, large top carnivorous with the repeated eating and being to the eaten respectively. This is called the detritus food chain. Okay, அப்போ detritus அப்படிங்கிறது யாரு? fallen leaves, கீழே விழுந்த இலை, அதுக்கப்புறம் earthworm, அதுக்கப்புறம் பிளாக் போர்டு, அதுக்கப்புறம் ஹவக். சரிங்களா? இது என்னது அப்படின்னா டெட்ரேட்டஸ் ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்போ இவங்க தான் என்னது அப்படின்னா கடைசி லெவலில் இருக்கிறதெல்லாம் இவங்க தான். அதுக்கடுத்தது இன்டர், அதாவது டெட்ரேட்டஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த லைன் பார்த்துருக்கோம். டெட்ரேட்டஸ், டெட்ரிவோரஸ், ஸ்மால் கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் எல்லாமே. அதுக்கு அடுத்தது நமக்கு ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஃபுட் வெப்புங்கிறது நமக்கு என்னது? ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? ஃபுட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இன்டர் லுக்கிங் த பேட்டர்ன் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த ஃபுட் செயின் ஃப்ரம் வெப் லைக் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால் த ஃபுட் வெப். அப்போ இது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு பிளான்ட்லேருந்து கிராஸ் காப்பருக்கு போகுது. கிராஸ் காப்பர்லேருந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லீசார்டு, ஒரு பள்ளி சாப்பிடுதுன்னு வச்சுங்களேன். அந்த பள்ளியை சாப்பிடக்கூடிய அவக். பிளான்ட்டு ரேபிட்டுக்கு போகுது. ரேபிட்டை சாப்பிடக்கூடிய ஒரு ஹவாக். பிளான்ட்லேருந்து மவுஸுக்கு போகுது. மவுஸை சாப்பிடக்கூடிய ஒரு ஹவாக். அதுக்கப்புறம் என்னது? இந்த மவுஸை சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்னேக்கு. ஸ்னேக்கை சாப்பிடக்கூடிய ஒரு ஹவாக். அப்போ திரும்ப கடைசி இது எல்லாத்துக்கும் காமனாக யார் வராங்க அப்படின்னா ஹவாக் அப்படிங்கிறது வந்து வருது. சரிங்களா? அப்போ இது டீகம்போஸ் ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல டீகம்போசஸ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்துடும். அப்போ எனர்ஜி பாருங்கள் ஃபுட் லெவல் இப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போகுது அப்படிங்கிறது தான் இதை பேஸ் பண்ணி ஃபுட் வெப் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ டைரக்ட்லி ஈட்டன் டு த பை ஹவாக்ஸ். இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஹவேக் அப்படிங்கிறது எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ இது இஸ் அ நேச்சுரல் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆர்கானிசம் என்னது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேச்சுரலாகவே ஒரு ஆர்கானிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் வச்சிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு மஸ்கிட்டோ இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு மஸ்கிட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் டைமில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 lakh எக்கு வைக்கும் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இந்த 1 lakh எக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு வேறு யாரும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக மஸ்கிட்டோவாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க? அதை சாப்பிட்றதுக்காக ஒரு லிசார்ட், அதை சாப்பிட்றதுக்காக ஒரு ஃப்ராகு, சின்ன சின்ன சிட்டுக்குருவி இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுது? அதை ஒரு ஃபுட்டாக எடுத்துக்கிட்டு அதோட லெவல் என்ன பண்ணுது அப்படின்னா குறைக்குது. சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஒரு குறிப்பிட்ட இனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே லெவலில் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய ஃபுட் வெப் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு ப்ராசஸ் தான். ஓகேங்களா? சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்காலஜிக்கல் பிரமிடோட கேரக்டர்லாம் நம்ம பார்க்கலாம்.